1919ல ரவுலட் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 1920ல காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வருவாரு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் கூற்றுகள் என்னன்னா, அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் புறக்கணிப்பு, சுதேசி துணிகளை ஊக்குவிப்பு. 1920 கிலாபத் இயக்கத்தை அலி சகோதரர்ல தோற்றுவிச்சிருப்பாங்க. அது ஒத்துழையாமை இயக்கத்தை கூட மெர்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. மாண்டேக் சென்ஸ்போர்ட் அறிக்கையின்படி 1920ல மாகாணங்கள்ல இந்தியாவில முதல் தேர்தல் நடத்தப்பட்டது. இதன்படி தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல 1921 எலெக்ஷன் நடந்தது. 1921ல வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு இருப்பாரு. அப்புறம் 1921ல சென்னையில நடந்த எலெக்ஷன்ல பெண்களுக்கான ஓட்டுரிமை கொடுத்திருப்பாங்க. 1922ல சௌரி சவரா நடந்திருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்துல கோராக்பூர்ன்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சௌரி சவரா நடந்திருக்கும். இதனால காந்தி இந்த ஒற்றுமை இயக்கத்தை பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டு இருக்கு. சுயராஜ்ய கட்சி 1923 ஸ்டார்ட் பண்ணாங்க. தாசு மோதிலால் நேரு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களின் குறைகளை தீர்க்கிறது ஒரு முக்கியமான நோக்கமா இருந்தது. 1924 பெல்காம் மாநாடு காந்தி தலைமையேற்றார். 25 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடக்கம் சிபிஐ தொடங்கியிருப்பாரு. யாருன்னா எம்என் ராய். அதே வருஷத்துல பெரியார் சுயமரியாதை இயக்கம் 1925ல தொடங்கியிருப்பாரு. இவரோட பத்திரிகை புதிய குடியரசு